warahmatullahi ta'ala wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Qala Allah ta'ala fil Qur'anil azim. A'udhu billahi minash shaitanir rajim bi fadli bismillahir rahmanir rahim. Wa qalu kunu hudan aw nasara tahtadu qul bal millata Ibrahim hanifa wa ma kana minal mushrikin. Sadaqallahu mawlana al-azim. புகழெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வழியை பின்பற்றி வாழ்ந்து காட்டிய சஹாபாக்களின் மீதும், அந்த வழியில் வருகை தந்த தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், நன்மக்கள், நாம் நம் குடும்பத்தினர்கள் யாவர் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. புனிதமான இடத்தில், புனிதமான நிகழ்வில் அல்லாஹ் நம்மை பங்கெடுக்க தௌஃபீக் செய்ததை போல நாளை மறுமையில் உயர்ந்த சுவனத்தில் உயிரினும் மேலான கண்மணி ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் இருக்க தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தஆலா நாம் இந்த உலகத்தில் இனி வாழ இருக்கக்கூடிய காலமெல்லாம் ஆஃபியத்தோடு வாழுகின்ற உயர்ந்த தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. உயிர் இருக்கும் வரைக்கும் உடல் உறுப்புகள் கெட்டு போகாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. மருந்து மாத்திரைகளின் நிலைகளிலிருந்தும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் காப்பானாக. நிம்மதியான வாழ்க்கையை, பரக்கத்தான வாழ்க்கையை, ரஹ்மத்தான வாழ்க்கையை அல்லாஹ் நம் யாவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, சென்ற வாரம் நாம் பார்த்த சூரத்துல் பக்ராவுடைய 135, 136வது வசனங்களை தொடர்ந்து இந்த வாரமும் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த 2 வசனங்களில் சென்ற வாரம் நாம் சொல்லுகின்ற போது 2 விதமான கருத்துக்களை மையப்படுத்தி நாம் பேசினோம். ஒன்று, நபிமார்கள் யார், நபிமார்கள் யார் என்பதையும் அவர்கள் கொண்டு வந்த வேதங்கள் என்ன என்பதை பற்றியும், எந்த மார்க்கம் பின்பற்றப்படுவதற்கு மிக உகந்த மார்க்கம், தகுதியான மார்க்கம் என்பதையும் நாம் சென்ற வாரம் கருவாக நாம் பேசினோம். தொடர்ந்து அந்த கருத்தை உள்ளடக்கிய விளக்கங்களை இந்த வாரம் நாம் காண இருக்கிறோம். வசனத்தை பாருங்கள். யூதர்கள் சொன்னார்கள், வகாலு கூனு ஹூதன் அவ் நஸாரா. இஸ்லாமியர்களை பார்த்து யூதர்கள் சொன்னது, நீங்க யூதர்களாக மாறிவிடுங்கள் அல்லது கிறிஸ்தவர்களாக மாறிவிடுங்கள். அப்படி மாறினால் தகுத்தது நீங்கள் நேர்வழியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று யூதர்கள் சொல்லுகிறார்கள். இஸ்லாமியர்களை பார்த்து, நீங்க ஒன்னும் யூதனா மாறிடுங்க அல்லது கிறிஸ்தவரா மாறிடுங்க, அப்பதான் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும், நல்வழி கிடைக்கும்னு சொன்னாங்க. அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், குல் நபியே சொல்லிடுங்க, பல் மில்லத இப்ராஹிம், இப்ராஹிம் நபியினுடைய மில்லத் இருக்குது பாருங்க, மார்க்கம் இருக்கு பாருங்க, ஹனீஃபா. எப்படிப்பட்ட மார்க்கம் அது? நேரான வழியை சார்ந்திருக்கக்கூடிய அந்த மார்க்கம் இருக்கு பாருங்க, அசத்தியத்தை எல்லாம் உடை தெரியக்கூடிய அந்த மார்க்கம் இருக்கு பாருங்க, அதுதான் சிறந்த மார்க்கம் என்று சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா இவ்வளோ நபிமார்கள் இருக்கும் போது யூதர்களையும் ஏன் இப்ராஹிம் நபியை யாவப்படுத்துறான், கிறிஸ்தவர்களை ஏன் இப்ராஹிம் நபியை யாவப்படுத்துறான், ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த முஷ்ரிக்கீன்களுக்கு மத்தியில ஏன் இப்ராஹிம் நபி அல்லாஹ் யாவப்படுத்துகிறான் என்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எல்லோருக்கும் பிடிக்கும், எல்லோரும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். யூதர்கள்ட்ட கேட்டா நாங்களே இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கம் தான், கிறிஸ்தவர்கள் கேட்டா நாங்களே இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கம் தான் அப்படின்பா. சரி, முஸ்லிம்கள்ட்ட போய் கேட்டா நாங்களே இப்ராஹிம் நபி மார்க்கம் தான் சொல்லிக்கிடுவாங்க. எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும். ஏண்டா இப்ராஹிம் நபி எல்லோரும் நேசிக்கப்படுகிற நபியாக இருந்தார்.
அதனால்தான் அந்த நபியை அல்லாஹ் உதாரணம் காட்டி அந்த நபி எந்த மார்க்கத்தில் இருந்தார்களோ அந்த மார்க்கத்துக்கு வாங்க என்று அல்லாஹ் கூப்பிடுறான். உங்களுக்கு பிடிச்ச நபி எந்த மார்க்கத்தில் இருந்தாங்க அந்த மார்க்கத்துக்கு வாங்க அப்படின்னு. அதுக்கு இப்ராஹிம் நபியை உதாரணம் காட்டுறான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களை அல்லாஹ் தஆலா 4000 வருஷத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மக்களுக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடி போய் அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான் பாருங்க. அப்ப என்ன மாதிரி வாழ்க்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. இப்ராஹிம் நபிக்கு 2 புள்ளன்னு நம்மளுக்கு தெரியும், அப்படித்தானே? இப்ராஹிம் நபிக்கு 2 புள்ள தானே, என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது 2 புள்ள. அது எல்லாமே சில பிள்ளைகளும் இருக்கிறாங்கன்ட்டு மற்ற பிள்ளைங்க பேரையும் நான் சொல்லி இருக்கிறேன். அதுல நம்ம பரவலா பார்த்திருக்கிறது ஒண்ணு இஸ்மாயில் நபின்னு தெரியும், இன்னொன்னு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு தெரியும். அல்லாஹ் இஸ்மாயில் நபிய முதல்ல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறக்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் நபிக்கு வயசு 80. எத்தனை வயசுங்க? 80 வயசு. அதிலிருந்து ஒரு 14 வருஷம் கழிச்சுதான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார். இஸ்மாயில் நபிக்கும் இஸ்ஹாக் நபிக்கும் மத்தியில எவ்வளவு வித்தியாசம் சொன்னா 14 வருஷம். அப்ப இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் போது இப்ராஹிம் நபிக்கு வயசு என்ன? 94 வயசு. அந்த வயசுல தான் புள்ள பிறந்துச்சு. ஒரு தடவை இஸ்மாயில் நபியை பார்க்கலான்னு போனாங்க. போனப்ப அவங்க மனைவி வீட்டில் இருந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி வீட்டில் இருந்தாங்க. அதான் மருமகன், இப்ராஹிம் நபிக்கு மருமகன். எப்படிமா இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நல்லா இருக்கிறோம். சாப்பாடுலாம் எப்படி சாப்பிட்றீங்க? அவங்க வேட்டையாடிட்டு ஏதாச்சும் கொண்டு வந்து கொடுப்பாங்க, அந்த கறியை நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். இஸ்மாயில் நபி வேட்டையாடுவாங்க. அவங்க கொண்டு வரக்கூடிய இந்த வேட்டை பிராணியுடைய கறியை சாப்பிட்டுக்கிறோம். குடிபானங்கள்லாம் எப்படி? தண்ணியை குடிச்சுக்கிறோம். அதை கேட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா ஒன்று செய்கிறாங்க. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் மாயி அவ் ஃபில் லஹ்மி. அல்லாஹ்வே இவர்கள் சாப்பிடுகின்ற கறியிலே பரக்கத் செய்வாயா, இவர்கள் குடிக்கிற தண்ணீரிலும் பரக்கத் செய்வாயா என்று ஒரு துவா. இன்னைக்கும் பாருங்க, மருத்துவர்கள் சொல்லுவாங்க, மருத்துவர்கள்லாம் சொல்றது, நீங்க சாச்சி பெட்டி போன இதில் அப்போ கேட்டீங்கன்னா இன்னைக்கு சொல்லுது, கறியையும் தண்ணியும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. வெறும் தண்ணி, கறியையும் வெறும் தண்ணியும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதை மட்டும் சாப்பாடா சாப்பிட்டு இருக்க கூடாது. மனுஷனுக்கு வியாதி வரும். கறி வெறும் தண்ணி இதுதான் உணவு, இப்படி சாப்பிடக்கூடாது. அதில் பல பிரச்சனை வரும். ஆனால் ஒன்று ஆச்சரியம் என்ன தெரியுமா? அரபுகள் இதை தான் சாப்பிடுவார்கள், அவர்களுக்கு ஒன்றும் வராது. இன்னைக்கு நீங்க அரபு நாடுகளில் பார்க்கலாம், அவங்க ரைஸ் சாப்பிட்றாங்களா சப்பாத்தி சாப்பிட்றாங்களா இல்லை, வெறும் கறியை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிருவாங்க, அவர்களுக்கு ஒன்றும் வராது. ஏன் வராதுடா? 4000 வருஷத்துக்கு முன்னாடி நபி இஸ்மாயில் நபிக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்களா இல்லையா? யா அல்லாஹ், இவர்களுடைய கரியிலும் தண்ணீரிலும் பரக்கத் செய்வாயாக. செஞ்ச துவா, அங்க செஞ்ச துவா பரம்பரையாக பல தலைமுறையை தாண்டி, பல 100 வருஷங்களை தாண்டி, பல 1000 வருஷங்களை தாண்டி இன்னும் அரபு நாட்டில் அது பரக்கத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த மக்கள். அவ்வளவு ஒரு சிறந்த துவாவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாரு. அதனால அரபு மக்களுக்கு இப்ராஹிம் நபின்னா ரொம்ப பிடிக்கும். அவர்களுடைய தண்ணீருக்கும் உணவுக்கும் வாழ்வுக்கும் எல்லாத்துக்கும் பரக்கத். அதுக்கு பிரதான துவா செய்தது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால அரபு மக்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ரொம்ப பிடிக்கும். யூதர்களுக்கும் பிடிக்கும், கிறிஸ்தவர்களுக்கும் பிடிக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்க இங்க வந்துருக்கீங்களா, நீ நல்லா இருக்கணும்னு முடிவெடுத்தா தகுத்தது, நீ உருப்படணும் நல்லா இருக்கணும் முடிவெடுத்தா இங்க
இங்க வந்துரு, இப்ராஹிம் நபியினுடைய மில்லத்துக்கு வந்துரு. அங்கதான் சிறப்பான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. ரொம்ப சூப்பரான பழக்க வழக்கம் எங்க இருக்குது? இந்த மார்க்கத்துல தான் இருக்குது. சவுதியில நான் ஒரு செய்தி படித்தேன். சவுதியில ஒரு ஷேக், அவர் ரொம்ப வசதியானவர், ரொம்ப வசதியானவர், பல மில்லியன் அளவுக்கு டாலர் அளவுக்கு சொத்துக்களை வைத்திருக்கக்கூடியவர். அவர் வீட்டுக்கு இந்தோனேசியாவில இருந்து ஒரு பெண்மணி வேலைக்காக போகுது. அந்த அம்மா வேலைக்காக போன அந்த அம்மா அந்த ஷேக்குனுடைய வீட்டில் வேலை செய்யுது. அவருக்கு சில பிள்ளைகள், 3 பிள்ளைங்க மொத்தம். அந்த பிள்ளைகளை இதுதான் கவனிக்குது, வீட்டுக்கு சாப்பாடு ஆக்கி போடுது, பிள்ளைகளை கவனிக்குது. எப்படி கவனிக்குதுன்னா, தான் பிள்ளைகளை மாதிரி கவனிச்சுக்கிட்டே இருக்கு. தான் பிள்ளைகளை எப்படி பார்த்தா எப்படி பார்ப்போம், அதை விட பாசமா பார்க்குது இந்த அம்மா, வேலைக்காக போன அம்மா. இப்ப ஷேக் அதை பார்க்கிறாரு. ஷேக் பார்க்கிறாரு, இந்த அம்மா பிள்ளைங்க மேல, அதுவும் நம்ம பிள்ளைங்க மேல இவ்வளவு பாசமா இருக்குது. இப்படி பாசமான ஒரு தாய் நம்ம பிள்ளைகளுக்கு தேவை. இந்த மாதிரி பாசம் எல்லாம் வேணும் நம்ம பிள்ளைகளுக்குன்னு சொல்லி அந்த அம்மாவை 2வதாக கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த அம்மா வேலைக்காக வந்த அம்மா 2வதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் முதல் மனைவியினுடைய சம்மதத்தோடு தான் பண்றாரு. பண்ணியாச்சு. கொஞ்ச காலத்துக்கு அவர் நினைக்கிறாரு, இந்த அம்மாவை நம்ம சவுதியிலேயே பூர்வீக குடியாக மாற்றணும், இங்கே சிட்டிசனை மாத்திடணும்னு சொல்லிட்டு சில வேலைகளை செய்யறாரு. அதுக்கு அப்போ உள்ள நிலவரம் என்னன்னா, சொந்த ஊருக்கு போனதுக்கு பிறகு திரும்ப எடுக்கணுமா. அந்த இந்தோனேசியாவுடைய சில முறைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணி தான் எடுக்கணும். அதனால ஊருக்கு போ, உன் நாட்டுக்கு போ, நான் உன்னை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இந்த அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது, எந்த விவரமும் கிடையாது. போன அந்த அம்மா திரும்ப வர முடியல, திரும்ப சவுதிக்கு வர முடியல. எப்படி போறதுன்னு தெரியல, அதுக்குரிய முயற்சியை அதனால எடுக்க முடியல. என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் பார்த்துச்சு, அந்த அம்மா இந்தோனேசியாவில் ரொம்ப ஏழையான வீட்டில் வாழக்கூடியவதான், ஒரு குடிசையில வாழக்கூடியவதான். அப்புறம் பார்த்துச்சு, இனி போக முடியாத வேலைக்கு, இதுதான் நம்ம வாழ்வு அப்படின்னு சொல்லி அந்த குடிசையிலே தன் வாழ்க்கையை அப்படியே கழித்துக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த சவுதியில இருந்த அந்த பிள்ளைங்க பல வருஷத்துக்கு பிறகு, ஒரு 5-6 வருஷத்துக்கு பிறகு வராங்க. இந்த அம்மாவை தேடி வராங்க. இந்தோனேசியா தேடி இந்த அம்மாவை பல இடங்கள்ல தேடுறாங்க. கடைசியா போட்டோ வச்சு தேடுறாங்க. கடைசியா ஒரு இடத்துல, இந்த நகரத்துல, இந்த கிராமத்துல இந்த அம்மா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பகுதிக்கு போறாங்க. கரடுமுரடான பாதைகள், ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி ஒரு ஏரியாவா இருக்குது, ரொம்ப குடிசைகளா நிறைஞ்சிருக்கிறது. தேடி போயிட்டாங்க. இந்த பிள்ளைங்க அப்படியே தேடி வீட்டுக்கிட்ட நெருங்கும் போது அந்த அம்மா வீட்டுல இருந்து வெளியே வருது. தான் வளர்த்த பிள்ளைங்க இங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கிற பார்த்தோன்னு அந்த அம்மா அழுதுருச்சு. சவுதியில நம்ம வளர்த்த பிள்ளைங்க அல்லவா இது இன்னைக்கு வளர்ந்து ஒரு 5 வருஷம் இப்படி வந்து நிக்கிறீங்களே பார்த்தோன்னு அழுதுருச்சு அந்த அம்மா. ஓடி வந்து கண்டுபிடிச்சி தன்னுடைய பாசத்தை, ஏன்னா தான் கையால வளர்த்தது, சாப்பாடு போட்டு சோறு போட்டு ஒரு வழியா வளர்த்துச்சு அந்த அம்மா. அவ்வளோ பாசத்தோடு பாசங்களை சரி பண்ணிக்கிட்டாங்க, பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த பிள்ளைங்க சொன்னாங்க, நீங்க ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் வாழ்றீங்க, இவ்வளோ சிரமத்தில் வாழ்றீங்களே, உங்களை தேடி கண்டுபிடிக்கிறது போதும் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னு தான் வந்தோம். அப்படி என்ன விஷயம் அப்படி? இல்லை, எங்கள் வாப்பா மூத்தாயிட்டாங்க, எங்கள் வாப்பா மூத்தாயிட்டாங்க. அப்படி எங்கள் வாப்பா மூத்தாயிட்டாங்கன்னா உங்கள் கணவர் மூத்தாயிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த அம்மா தான் 2வது கணவர். எங்கள் வாப்பா மூத்தாயிட்டாங்க. அப்படி ராஜு இந்த அம்மா சொல்லு. அந்த அம்மா ரொம்ப கவலையோடு இருக்கு. அப்போ அந்த பிள்ளைங்க சொல்கிறாங்க, எங்கள் வாப்பாவுக்கு நிறைய சொத்தை முறையாக பங்கு வைக்கணுன்ட்டு எங்கள் அம்மா விரும்புகிறாங்க. எங்கள் அம்மா முதல் மனைவி. அதனால் ஒரு கணவர் இறந்துட்டாருன்னு சொன்னால் மனைவிக்கு 8ல் 1 கிடையாது. பிள்ளைங்க இருந்தாங்கன்னு சொன்னால் சொத்து வந்து 1/8, 8ல் 1 கொடுக்கணும். 2 மனைவியாக இருந்தாலும் அந்த 1 எடுத்து 2ஆக பிரிச்சுக்கணும். இதுதான் சொத்துரிமை. அது ஒரு தனி சொத்து கணக்கு, வாரிசுரிமை சட்டம். அதனால
எங்க பாப்பாவுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை எங்க அம்மா கொடுத்து விட்டாங்க, நாங்க இந்த கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி செக்காவை போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா அதை வாங்கிட்டு அவங்க சொன்னாங்களாம், அடுத்து உங்களை பார்க்க வரும்போது நீங்கள் இந்த நிலையில் இருக்கக்கூடாது, நல்ல வசதியோடு இருக்கணும், கூடிய சீக்கிரமே நாங்கள் உங்களை இங்கே கூப்பிட்டுக்கிறோம், ஆனால் இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு சிரமத்தில் வாழ வேணாம்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நாள் அவங்க கூட இருந்துட்டு அந்த பிள்ளைங்க புறப்பட்டு போயிட்டாங்க. போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஒரு சோகம் நடக்குது அந்த குடும்பத்தில். என்னன்னா, அந்த அம்மா முதல் மனைவி இருக்கிறாங்க, அவங்களும் மூத்தாயிடுறாங்க. சவுதியில் நடக்குது. அந்த அம்மா மூத்தாயிடுறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு யாரும் கிடையாது. இப்ப வளர்த்த தாயை நோக்கி திரும்ப இந்த விஷயாவுக்கு வர்றாங்க. அந்த பிள்ளைங்க தேடிக்க வர்றாங்க. வந்தா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் தடவை தான் கஷ்டம், 2வது தடவை அடையாளம் தெரிஞ்சிருச்சு. இந்த சிட்டியில, இந்த கிராமத்துல, வில்லேஜ்ல, இந்த பகுதியில தான் நம்ம வளர்த்த தாய் இருக்கிறாங்க. அதாவது நம்ம சின்னம்மா, நம்ம அத்தாவுக்கு 2வது மனைவி இருக்கிறான்னு சொல்லி வந்துட்டாங்க. வந்தா அதே குடிசை, அதே மாதிரி, அதே கஷ்டத்துல, அதே மாதிரியே இருக்கிறாங்க அந்த அம்மா. இந்த பிள்ளைங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. நம்ம வாப்பாவுடைய சொத்துல இவங்களுக்கு சேர வேண்டிய காசை கொண்டு வந்து கொடுத்தோமே, இன்னும் இவங்க இந்த மாதிரி சிரமத்திலேயே வாழ்றாங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த அம்மாவை சந்திச்சு அவங்களும் இவங்களை சந்திக்கிறாங்க. சந்திச்சதுக்கு அப்புறம் இந்த செய்தியை சொல்றாங்க, எங்க தாயார் வஃபாத் ஆயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. சொல்லிட்டு உங்களை பார்க்கலான்னு வந்தோம், அதில் தான் எங்களுக்கு திருப்தி இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது பாப்பாவுடைய சொத்துல உங்களுக்கு சேர வேண்டியதை கொண்டு வந்து கொடுத்தோமே, ஏன் இன்னும் கஷ்டத்திலேயே இருக்கிறீங்க, என்ன விஷயம், பணத்தை எல்லாம் என்ன பண்ணீங்க, ஏன் இதுலயே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அந்த அம்மா சொன்னாங்களாம், எனக்கு இப்படி குடிசையிலே இருந்து பழகிடுச்சுமா, எனக்கு ஆரம்பத்துல இப்படி குடிசையில தான் இருந்தேன், நான் சவுதிக்கு வேலைக்கிட்டு வந்தேன், நான் என்ன நினைச்சேன், உங்க பாப்பா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவாங்கன்னு நினைச்சேன், நான் ஒரு வேலைக்கு வந்தவ தான், ஒரு வேலைக்காரி தான், அல்லாஹ் தஆலா என்னுடைய செயலை கொண்டு உங்க பாப்பாவுக்கு என் மேல ஒரு நல்ல எண்ணத்தை கொடுத்தான், அவரே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அது எத்தனை காலம் எனக்கு அந்த வாழ்க்கையிலாம் தெரியாது, நான் ஊருக்கு நாட்டுக்கு திரும்ப வேண்டியது வந்துருச்சு, வந்துட்டேன், பழகி போன வாழ்க்கை தானம்மா எனக்கு இது குடிசைங்கிறது, பழகி போன வாழ்க்கை, எனக்கு ஒன்றும் இது கஷ்டமா தெரியல அப்படின்னு அந்த பிள்ளைங்கள்ட்ட அந்த அம்மா சொல்லுது. அப்போ அந்த பிள்ளைங்க கேட்குறாங்க, சரி காசை என்ன பண்ணீங்க, உணவு பணத்தையும் என்ன பண்ணீங்க அப்படின்னு, வாங்க அப்படின்னு அந்த அம்மா கூப்பிடு. அந்த அம்மா கூட்டிக்கிட்டு அதே நகரத்தில் இன்னொரு சைடு போகுது, சென்னையில் இப்போ நார்த்து இருந்தால் சவுத்துக்கு போகிற மாதிரி அப்படி வேறு ஏரியாவுக்கு போகுது. போய் அந்த ஏரியா செழிப்பாக இருக்கு, எவ்வளோ ரொம்ப செழிப்பாக இருக்கும், கொஞ்சம் வசதியான ஏரியா மாதிரி, இப்போ சென்னையில் சவுத்து எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கோ, கொஞ்சம் செழிப்பாக இருக்கும். அந்த பகுதிக்கு அந்த அம்மா கூட்டி போகும். கூட்டி போயிட்டு ஒரு பெரிய பில்டிங் முன்னாடி நிறுத்தி வச்சு, இந்த பில்டிங்கை பாருங்க அப்படின்னு சொல்லிச்சு அந்த அம்மா. பிள்ளைங்கெல்லாம் பார்க்கலாம், அதில் என்ன எழுதியிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க அப்படியே படிக்கிறாங்க. அது ஒரு ஹிஃபுது மதரசா. அந்த ஹிஃபுது மதரசாவை இந்த பிள்ளைகளுடைய பாப்பா பேர்ல வாங்கி வகுப்பு செஞ்சிருக்கு. அந்த பிள்ளைங்க அந்த மேல மாசாவை பார்த்தா மூத்தானார் பாருங்க, அந்த ஷேக் அவருடைய பேர், அவர் பேர்ல குர்ஆனை மனப்பாடம் பண்ணக்கூடிய மதரசா, பெரிய பில்டிங். பிள்ளைங்கெல்லாம் அழுதுட்டாங்க. நீங்க நல்லா இருக்கிறன்னு சொல்லி உங்களுக்குள்ள சொத்து தானே, உங்களுக்குள்ள சொத்து தானே, அதை வைத்துக்கொண்டு நீங்கள் கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் முன்னாடி வந்து வாழ்ந்திருக்கலாமே, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படி. நல்ல விஷயம் தான், பிள்ளைங்க குர்ஆன் தான் ஓதுறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பரா உள்ள ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஏன் உங்க வாழ்க்கையை அப்படியே வைத்துக் கொண்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு கேட்கிறாங்க பிள்ளைங்க. அந்த அம்மா சொல்லுதான், ஒண்ணுமே இல்லாதனா இந்தோனேஷியாவுக்கு வந்தபோது ரொம்ப ஏழையானவனா ஒரு பெரிய ஷேக், வசதி உள்ள ஒரு ஷேக்கு என்னை கல்யாணம் பண்ணி மனைவியாக ஆக்கினார் என்றால் என் மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறது இல்லையா.
அப்ப அவரு சொர்க்கத்துல மறுமையில நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறோமா இல்லையா? அவரு நாளைக்கு நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சேன். எனக்கு இவ்வளவு ஒரு அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த அவரு நாளை மறுமையில ரொம்ப நல்லா இருக்கணும், அதுக்காக நான் எடுத்த முடிவு தான் இது. ஹிஃப்து மதரசாவை நான் ஒன்று விலைக்கு வாங்கி காலமெல்லாம் ஓதிக்கொண்டு பிள்ளைங்க இருக்கணும், அந்த நன்மை எல்லாம் உங்க வாப்பாவுக்கு போய் சேரணும். அப்ப உங்களுக்குமா? எனக்கு குடிசை பழகி போனது தானே வாப்பா, எனக்கு என்ன இருக்கு அப்படி? இந்த செய்தியை எழுதிட்டு ஒரு மனிதர், ஒரு இஸ்லாமிய தத்துவங்கள் மனிதர்களை, இஸ்லாமியர்களை எப்படி மாற்றுகிறது என்பதற்கு இது பெரிய சான்று. இஸ்லாத்தின் பிரகாரம் வாழக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்தின் சுகங்கள் பெருசா தெரியாது. இவ்வளவு பணம் கையில கிடைச்சி கூட அதை தான் பயன்படுத்த நினைக்கல. தன் கணவர், இவ்வளவு அழகான வாழ்க்கையை கொடுத்த கணவர் மறுமையில நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த மனைவி அல்லாஹ் விட்டுருவானா என்று எழுதுகிறார். இப்படிப்பட்ட நல்ல நல்ல சித்தாந்தங்கள் எல்லாம் மில்லத்து இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தில் உண்டு. இப்ராஹிம் நபி உருவாக்கி கொடுத்த வழிமுறைகள் இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் இந்த வழிக்கு வாங்குகிறான், இந்த வழியின் பக்கம் வாங்க, இப்ராஹிம் நபியினுடைய வழியின் பக்கம் வாங்க, நபிமார்களுடைய வழியின் பக்கம் வாங்க என்று அல்லாஹ் கூப்பிடுவதற்கு அது ஒரு காரணம். பல காரணங்களை நாம் வாசிக்கின்ற போது இப்ராஹிம் நபியை ஏன் சொன்னான் என்பதற்கு அது ஒரு காரணம். அரபு மக்களோடும் யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் இப்ராஹிம் நபி அவர்கள் மனதளவிலே நீங்கி இருந்தார், ஆனா கொள்கையில கிடையாது. யோசிச்சு பாருங்க, மூசா நபியை பின்பற்றுவாங்க, மூசா நபி சொல்ல கேட்க மாட்டாங்க. ஈசா நபியை பின்பற்றணும்னு சொல்லுவாங்க, ஈசா நபி சொல்ல கேட்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க சொல்ல ஏத்துக்க மாட்டாங்க. ஆனால் இப்ராஹிம் நபியை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களும் இப்ராஹிம் நபியினுடைய பிள்ளத்தை இவர்கள் பின்பற்றவே இல்லை என்று அல்லாஹ் சொல்லிட்டு, இங்க வாங்க, எல்லாத்துக்கும் நேர்வழி இருக்கு, எல்லா நேர்வழியும் இங்கே கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி அவர்களை இந்த பக்கமாக அல்லாஹ் அழைக்கிறான். அப்படிப்பட்ட மில்லத்தை இப்ராஹிம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால் ஹனீஃபா, தூய்மையான மார்க்கம். உமாகான வீரர் முஷ்ரிகி, இப்ராஹிம் ஒருபோதும் ஷிர்க் வைக்கவில்லை. அதான் ரொம்ப முக்கியமானது. இப்ராஹிம் நபி அவங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க, சிலை செய்யக்கூடிய, சிலை செய்து விற்பனை செய்யக்கூடிய, சிலை செய்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து ஆளாகி அந்த குடும்பத்தில் சில மணக்கிற குடும்பத்தில் வரல, சிலை செஞ்சு விற்கிற குடும்பத்திலிருந்து வர்றாங்க. மஹாதிஹி தமாசுல்லதி அன்தும் லஹாகிஃபூன், நீங்கள் எந்த சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் என்ன என்று கேள்வியை எழுப்பி அந்த குடும்பத்திலிருந்தே தௌஹீதை நிலைநாட்டுறதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஊர்காரங்க ஏத்துக்கிறல, ஃபேமிலி ஏத்துக்கிறல, ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஏத்துக்கிறல, சொந்த பந்தங்கள் ஏத்துக்கிறல, அரசர் ஏத்துக்கிறல, எல்லாத்தையும் தாண்டி தௌஹீதை கொண்டு வரணும்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபியினுடைய மில்லத்தை சிறப்புப்படுத்தி பேசுகிறார். சரி, இப்ராஹிம் நபியினுடைய மில்லத்து என்பது நாம் இப்ப இருக்கிற பாருங்க, இந்த மில்லத்துக்கு தான் இப்ராஹிம் நபியினுடைய மில்லத்துன்னு ஒரு பேர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்னொரு செய்தி, ஏன் யூதர்கள் இப்படி நினைத்தார்கள் என்றால் பொறாமைங்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் போது, யூதர்கள் நம்மளை பார்த்து ஏன் யூதத்துக்கு வர சொல்றாங்க, ஏன் கிறிஸ்தவத்துக்கு வர சொல்றாங்கன்னா பொறாமை தான் காரணங்கிறான். அல்லாஹ் எப்படி சொல்றான், வத்த கஸீரு மின் அஹ்லில் கிதாப், யூதர்களில் பெரும்பாலான மக்கள் விரும்புகிறார்கள் அவர்களை போல யூத மதத்துக்கு நீங்கள் வந்து அவர்களை போல நீங்கள் நிராகரிப்பதை அவர்கள் விரும்புகிறார்கள். அல்லாஹ் சொல்றான். அது காரணம் என்ன சொல்லும் போது ஹசதம், ஹசதன் என்று சொல்லுவாங்க. மின் இந்தி அன்ஃபுஸி, அவர்களிடத்தில் இருக்கிற பொறாமை தான் காரணம். நம்ம இந்த மார்க்கத்தில் இருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்றாங்க, முஸ்லிம்காவை செக் பண்ணணும், பாக்கெட்ல கொண்டு வச்சிருப்பான், அவன் கூடி இருந்தாவே தொப்பியை கலக்கி பார்க்கணும்,
அவர் இடத்துல உட்கார்ந்துருந்தா கூட அவன் பைய கூட செக் பண்ணி பார்க்கணும். இப்படியே தான் உருவாக்கினார். ஆனால் இஸ்லாம் அப்படிப்பட்டது கிடையாது. இஸ்லாம் அந்த மாதிரி மார்க்கமா? இந்த பிரிட்டன் அதிபர் இந்த பிளேயர் இருக்கிறார், பிளேயர் சொல்லுவாங்க, அவருடைய ஒன்று விட்ட ஒரு சகோதரி, அவரை பற்றி ஒரு செய்தி படித்து அந்த அம்மா பெரிய பத்திரிகையாளர், லாரன் பூத், பெரும் பத்திரிகையாளர் பெண். இந்த அம்மா இஸ்லாத்தை பற்றி தப்பா இன்னைக்கு சொல்லப்படுது அல்லவா, அந்த மாதிரியே சொல்லப்பட்டிருக்கு. அந்த அம்மா அப்படியே நினைச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு தடவை பலஸ்தீனுக்கு போகுது. பலஸ்தீன்ல போய் பார்த்தா அந்த மாதிரி இல்லை, இஸ்லாமியர்கள் மாற்றமா இருக்கிறாங்க. அவங்க அப்படியே மாற்றமா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்றாங்களோ அதை விட சிறந்ததை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க உடுத்துறாங்களோ அதை விட சிறந்ததை கொடுக்குறாங்க. எங்க அவங்க தங்கி இருக்கிறாங்களோ அதை விட சிறந்த இடத்துல தங்க வைக்கிறாங்க. பத்திரிகையாளர் பார்த்தோன்னு அந்த அம்மா அசந்து போச்சு. இன்னைக்கு நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க, லாரன் பூத்து ஸ்கார்ஃபோட தான் அந்த அம்மா நிக்குது, தலையில துணி போட்டு தான் இருக்கும் அந்த அம்மா. எப்படி இஸ்லாம் போது பாருங்க. அந்த அம்மா இங்க பார்த்துட்டு அசந்து போய் நம்ம முஸ்லீமா இல்லைன்னு அங்கேயே முடிவு எடுக்குது அந்த அம்மா. அங்கே அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய முஃப்தி கலிமா சொல்லி கொடுக்குறாரு. எந்த கொடுப்பது பாருங்க. ஒரே கிறிஸ்தவ பிறப்பிலே கிறிஸ்தவத்தில் பறந்து ஆளாகி வந்த ஒரு அம்மாவுக்கு தப்பா சொல்லப்பட்டு அதையே நம்பி வந்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்றால் இப்படி இருப்பாங்க, குரோதமா இருப்பாங்க, என்ன செய்வாங்க, குண்டு வைக்கிற மாதிரி இருப்பாங்க, பறிச்சு திப்பாங்க, இப்படியே சொல்லப்பட்ட அந்த அம்மாவுக்கு நேரில் போய் பார்க்கும்போது தான் உண்மை தெரியுது. அந்த முஃப்திட்ட போய் கலிமா சொல்லி கொடுங்க அப்படி அந்த அவர் போய் கலிமா சொல்லி கொடுக்குறாரு. கலிமா சொல்லி அந்த அம்மா முஸ்லீம் ஆயிடுது. முஸ்லீம் ஆனதுக்கு பிறகு தன் நாட்டுக்கு வந்தோடனே இந்த நாட்டு மக்கள்லாம் கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஆண் ஃப்ரெண்ட்ஸு, பெண் இல்லை ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இருப்பாங்கல்ல, இனியெல்லாம் நீங்கள் எங்கள் கிளப்புக்கெல்லாம் வரமாட்டீங்களா, எங்களோட கேளிக்கைக்கெல்லாம் வரமாட்டீங்களா அப்படின்னு. இல்லை நான் வரமாட்டேன் அப்படி. அப்போ மதுவெல்லாம் குடிக்க மாட்டீங்களா? நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு. நான் மதுவெல்லாம் குடிக்கணும். அப்போ நம்ம உறவு அவ்வளோதானா? உறவு அவ்வளோதான் சொல்லலை, உறவு இருக்குது, இதை மட்டும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. வீட்டுக்கு போனோன்னு பிள்ளைங்க கேட்குறாங்க, அம்மா இனி ட்ரெஸ்ஸை நீ நெஞ்ச தெரிகிற மாதிரி அப்படி உடுத்துவியாமா? அப்படிலாம் நான் உடுத்த மாட்டேன், புதுசாக மறைச்சு நான் உடுத்துவேன். இது என்னம்மா இது? நான் இஸ்லாத்தில் கற்றுக்கொண்டது, அந்த இஸ்லாம் எங்களுக்கும் பிடிக்குதுமா இந்த பிள்ளைங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் அதில் எழுதியிருக்கு, இஸ்லாம் எங்களுக்கும் பிடிக்குதுமா அப்படின்னு. அதன் பிறகு அந்த பிள்ளைங்க இஸ்லாமானாங்கிற செய்தி அதில் வர காணும். இப்படியா தவறாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட மார்க்கத்தை நான் நேரில் பார்த்த போதுதான் இதுதான் அருமையான மார்க்கம் என்று தெரிந்து கொண்டேன். ஒரு தடவை அந்த முஃப்தி எனக்கு ஃபோன் பேசுறாரு. எப்போ ஃபோன் பேசுனாலும் நான் உங்களுக்கு கலிமா சொல்லி தந்தேன்ல, அவர் தான் பேசுறேன்னு சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் மனைவி பேரை சொல்லி ஃபாத்திமான்னு வச்சுக்கிறீங்களா, உதாரணத்துக்கு ஃபாத்திமாவுடைய கணவர் பேசுறேன் அப்படின்னு ஃபோன் பேசுவேன். ஏன்னா நான் ஒரு அந்நிய பெண்கிட்ட நான் பேசுறேன்னு சொன்னா அது தப்பா போயிடும். நீங்க மூசா நபி வரலாறை பார்க்கும்போது, மூசா நபி கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து கொடுத்துட்டு பசியா ஒரு மரத்துக்கு கீழே நிற்கும் போது ஷுஐப் நபியினுடைய பிள்ளைங்க அதுல ஒரு பிள்ளைய கூப்பிட்டு விட்டு மூசாவை கூட்டிட்டு வாங்க என்று ஷுஐப் நபி சொல்லிடுவாங்க. அந்த அம்மா மூசா நபிகிட்ட என்ன சொன்னாங்க தெரியுங்களா? வீட்டுக்கு வாங்க அப்படி கூப்பிடல, எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடல, வாங்கல அப்படின்னு சொல்லல, எங்க வாப்பா கூப்பிடுறாங்கன்னு சொன்னாங்க. ஒரு பெண் இப்படிதான் பேசணும் அந்நிய ஆண்ட, எங்க வாப்பா கூப்பிடுறாங்க அப்படிதான் பேசணும். அதே மாதிரி ஒரு ஆண் அந்நிய பெண்ணை பேசும்போது இந்த பெண்ணுடைய கணவர் பேசுறேன்னு பேசணும். ஏண்டா எனக்கு ஒரு பெண்ணாக மனைவி ஒருத்தி இருக்கிறார், இவளுக்கு நான் கணவனாக இருக்கிறேன் என்று சொல்லி பேசுகின்ற போதுதான் தப்பான அபிலாசைகள் வராது. அதனால் நேரடியாக ஒரு பெண்ணிட்ட நான் தான் பேசுறேன் அப்படின்னு பேசாதீங்க. இது போன்ற அழகிய முறைகள் எல்லாம் இஸ்லாத்தில் தான் இருக்கிறது என்று லாரன் போத்து சொல்லுகிறார்.
நானும் பல முறை அந்த முஃப்தியிடம் பேசியிருக்கிறேன். அவன் அந்த கணவர் மனைவியுடைய பெயரை சொல்லி இவருடைய கணவர் தான் பேசுறேன் என்று தான் பேசியிருக்கிறார். எப்படியோ அறிமுகப்படுத்தியிருக்கலாம் என்னிடத்தில். நான் பெரும் காதி பேசுகிறேன், பெரிய முஃப்தி பேசுகிறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கலாம். அப்படியெல்லாம் சொல்லல அவர்கள். இவ்வளவு அழகான மார்க்கம் அது என்று நினைத்து நான் சிலாகித்து போனேன் என்று நாங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இந்த மில்லத்து இப்ராஹிம் என்பது மிக அழகான ஒரு சித்தாந்தங்களை வைத்திருக்கக்கூடிய மார்க்கம் என்று எழுதுகிறார். சரி, அடுத்து அல்லாஹ் சொல்றான், நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழப்போது, எந்த மாதிரி ஈமான் நம்மளிடத்தில் இருக்க வேண்டும், ஈமான் இருந்தால் எந்த மாதிரி ஈமான் இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது, நபியே நீங்கள் சொல்லுங்கள், கூலு ஆமன்னா பில்லாஹ், முதல்ல அல்லாஹ்வை நம்பணும். வமா உன்சில இலைனா வமா உன்சில இலா இப்ராஹிம், இப்ராஹிம் நபிக்கும் இஸ்மாயில் நபிக்கும் இஸ்ஹாக் நபிக்கும் யாக்கூப் நபிக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் எதெல்லாம் அருளப்பட்டதோ அதையெல்லாம் நம்பணும். வமா ஊதிய மூசா வ ஈசா, நபி மூசா ஈசா நபிக்கு எது அருளப்பட்டதோ அதையும் நம்பணும். வமா ஊதிய நபியூன மின் ரப்பிஹிம், இன்னும் நபிமார்களுக்கு எதெல்லாம் தரப்பட்டதோ அதையும் நம்பணும். நபிமார்கள் பிளஸ் வேதங்கள், நபிமார்கள் பிளஸ் வேதங்கள், இதையெல்லாம் நம்பணும். மொத்தம் 1,24,000 நபிமார்கள், ஏறத்தாழ 1,24,000 நபிமார்கள். ரசூல்மார்கள் 313 ரசூல்மார்கள். இவர்கள் உலகத்தில் எந்த பகுதிக்கும் அல்லாஹ் ரசூலை நபியை அனுப்பாம இல்லை. எல்லா பகுதிக்கும் அல்லாஹ், எல்லா மொழிக்கும் அல்லாஹ் நபியை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அதுல 4 வேதங்கள் நல்லா புரிஞ்சுங்க. வேதத்தை பத்தி, நபியை பத்தி சுருக்கமா ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. 4 வேதங்கள் போன வாரமே ஞாபகப்படுத்துறேன். 100 சுஹுஃபுகள், 4 வேதங்கள், 100 சுஹுஃபுகள். சுஹுஃபுனா சின்னதா இருக்கும், வேதங்கள் பெருசா இருக்கும். சில வேதமே சின்னதா தான் இருக்கும், சில வேதமே சின்னதா தான் இருக்கும். ஷீர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 50 வேதம் தான், இத்ரிஸ் நபிக்கு 30 வேதம். அடுத்து நம்மளுடைய மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 10 வேதம். நீங்க பார்த்துருப்பீங்க, போன வாரமே சொன்ன வேதம் தௌராத்து கொடுக்கப்படுவதற்கு முன்னாலேயே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக. இன்னொரு 10 வேதத்துல இஃப்திலாஃப் இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தரப்பட்டதுன்னு இருக்குது. அதே போல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தரப்பட்டதுங்கிற செய்தியும் இருக்கிறது. சரி, ஆக 104 மொத்தம் 4 பெரும் வேதங்கள், 100 சுஹுஃபுகள். இப்ப முதல் வேதத்தை எடுத்துக்கிறோம், தௌராத்துவா. இந்த தௌராத்து வேதத்தை முதல்ல புரிஞ்சுக்கிறோம். தௌராத்து வேதம் என்பது மூசா நபிக்கு தரப்படுது. இந்த தௌராத்தை முழுசா மனப்பாடம் பண்ணவங்க யாரும் பெருசா சொல்ல முடியாது, ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க. எது வரைக்கும் தௌராத்து இருந்துச்சு தெரியுமா? தௌராத்துங்கிறது முழு நிரந்தரமான வேதம் கிடையாது. உலகம் இருக்கிற வரை உள்ள வேதமா தௌராத்து? இல்ல. ஒட்டுமொத்த இனத்துக்குரிய வேதமா? இல்ல. அதுக்கப்புறம் கலப்படம் செஞ்சாங்க, மாத்துனாங்க, அதுல அவங்களுடைய செய்திகளை போட்டாங்க. நல்லாவே சொல்லலாம், ஃபவைலுல்லஹும் மிம்மா கதபத் ஐதீஹிம் ஃபவைலுல்லஹும் மிம்மா யக்ஸிபூன். தன் கையால எழுதி வச்சுக்கிடுவாங்க, அதுக்கு கேடுதாங்கிறான் அல்லாஹ். அதை வச்சு சம்பாதிச்சாங்க, கேடுதாங்கிறான் அல்லாஹ். அப்படிதான் செஞ்சாங்க. எங்க நடக்குதுன்னா, மூசா நபி இருக்கிற வரைக்கும் தௌராத்துல கை வைக்க முடியல. தௌராத்துல கலப்படமே வரல, பியூரா இருந்துச்சு தௌராத். மூசா நபி வஃபாத் ஆனதுக்கு பிறகு அதுக்கப்புறம் தௌராத்துல மாத்த ஆரம்பிச்சாங்க. என்ன செய்திடா, அல்லாஹ் எந்த காலம் வரைக்கும் தௌராத்துக்கு லிமிட் கொடுத்தானோ அது வரைக்கும் யாராலையும் கை வைக்க முடியல. எந்த அளவோடு அந்த தௌராத்துக்குரிய காலம் முடியுதோ அதுக்கப்புறம் தௌராத்துல கை வச்சு வேலையை பார்த்தாங்க. நிறைய மாற்றம் செஞ்சாங்க, அவங்களுக்கு தேவையானதை மாத்தினாங்க. தௌராத்துல ஜினா செஞ்சா ஒரே சட்டம் தான், பெரியவங்களோ சின்னவங்களோ ஆணோ பெண்ணோ கல்லால் அடிச்சு சாகடிக்கணும். தண்டனை இது, தண்டனை இதுதான். ஆனா மூசா நபி இருக்கிறவரை இந்த தண்டனை. மூசா நபி காலத்துக்கு பிறகு உயர்ந்த ஜாதிகள் விபச்சாரம் பண்ணிட்டா என்ன செய்வாங்கன்னா, கழுதையை ஏற்றி ஒரு ரவுண்டு, கழுதையில ஏற்றி ஒரு ரவுண்டு, தண்டனை முடிஞ்சிருச்சு.
இதே தாழ்த்தப்பட்டவர் ஒரு விபச்சாரம் செய்து விட்டால் கல்லால் அடிச்சு சாகடிப்பாங்க. எப்படி தண்டனை பிரிச்சா பாருங்க. மூசா நபி இருக்கிற வரைக்கும் அது நடக்கல. மூசா நபி காலத்துக்கு பிறகு தௌராத்தை அவங்களே சட்டங்களை மாத்துறாங்க. சட்டங்களை அவங்களே மாத்தி வச்சுக்கிட்டாங்க. தௌராத்துல அப்படி சொல்லப்படல. தௌராத்துல கைவரிசை செஞ்சாங்க. இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் தௌராத்துல இவங்களா சொருகின வார்த்தைகள் நிறைய இருக்கு. இது தௌராத்தில் பல மாற்றங்களை செய்தார்கள் என்று வருகிறது. இது ஒரு தௌராத்தினுடைய நிலை. தௌராத்துக்கு பிறகு இஞ்சியது ஜபூர் வருது. ஜபூரும் தௌராத்தினுடைய ஒரு அங்கம். அது சும்மா நம்ம குர்ஆனை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஜுஸ் அளவுக்கு இருக்கும். அவ்வளவு உதாரணமா சொல்றேன். நம்ம 30 பகுதி இருக்குது இல்ல குர்ஆன்ல, ஒரு பகுதி 20 பேஜஸ், 20 பக்கங்கள். 20 பக்கம் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவு தான் ஜபூர். ஃபுல்லா தஸ்பீஹ் தான் இருக்கும். வேற எதுவும் இருக்காது. தஸ்பீஹ் தான் இருக்கும். சும்மா சங்கீதங்கள் தான், ராகங்கள் தான். அப்படியே ராகமா திக்ர் ஓதுறது தான் இருக்கும். அப்படியே ராகமா ஓதும், அப்படியே ஓதிட்டு இருக்கும். எல்லாருமே ஓதும். பசியை தேடி போகின்ற பறவைகள் கூட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூரை ஓதிவிட்டால் மெய் மறந்து நின்று கேட்டு விடுவான். கேட்டதற்கு பிறகு பசியே போய் விடுவான். அவ்வளவு இனிமையா ஓதுவாங்களாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் வேதத்தை. 70 ரகங்கள் ஓதுவார்களாம். 70 ரகத்தில் இன்னைக்கு 7 ரக காரியங்களை தான் பார்த்திருப்போம். ஒரு கிராத்து, 2 கிராத்து, 3 கிராத்து, சபா கிராத்து, 7 கிராத்து பார்ப்போம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல 3 கிராத்து 4 கிராத்து ஓடும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் 70 கிராத்து ஓதுவாங்க. அந்த 70 கிராத்தை கேட்ட பறவைகளுக்கு பசியே போயிடும். மலைகள் சொன்னது அல்லாஹ்வே நாங்களும் சேர்ந்துவோம். தாவூத் நபியோடு நாங்களும் சங்கீதம் படிக்கிறோம், ஜபூரை படிக்கிறோம். சரி என்று அல்லாஹ் சொன்னான், யா ஜிபால அபீபி மஅஹு. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தோட நீங்களும் சேர்ந்து ஜபூரை வாசித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் அப்படியே தஸ்பீஹ் செய்யும் போது மலைகளும் செய்யும், எல்லாரும் செய்வாங்க. அந்த தஸ்பீஹாத்துகள் தான் அதுல இருக்கும், சட்டங்கள் இருக்காது. இப்ப என்ன ஆச்சுன்னா தாவூத் நபிக்கு பயமாயிருச்சு. எல்லாரும் ஆகான்னு பாடுறாங்கல்ல, இப்ப நம்ம பாடுறது அல்லாஹ்வுக்கு கேட்குமா கேட்காதா? எல்லாரும் பாட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, நம்ம பாடுறது அல்லாஹ்வுக்கு கேட்காம போயிட்டா என்ன செய்யறது? நம்மளை விட பறவைகள்லாம் அழகா கத்துது. ஆஹா அப்படி நினைக்கும் போது அல்லாஹ் பார்க்கறான், தாவூத் நபிக்கு இப்படி ஒரு எண்ணம் வருது. ஜிப்ரீல் நீங்க போய் நம்ம யாருன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு. நம்ம யாருன்னு சொல்ல தாவூத் நபிக்கு காட்டிட்டு வாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து இங்க வாங்க அப்படின்னு தாவூத் நபியை கூட்டிட்டு மலை இருக்கு பாத்தீங்கன்னா, மலைக்கு கீழே போறாங்க. மலையை பிளந்து மலைக்கு கீழே போறாங்க. அடிதளத்துக்கு போறாங்க. ரொம்ப அடிதளத்துக்கு போயிட்டாங்க. பூமிக்குள்ள கொண்டு போறது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மேராஜுக்கு ரசூலை கூட்டி போனது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கீழே கூட்டிட்டு போனாங்க. கடைசியில கூட்டி போய் அங்க இருக்கிற ஒரு கல் எடுத்தாங்க. சின்னோண்டு ஒரு கல் எடுத்தா அதுல நல்லா வெளிச்சத்தை பாய்ச்சலாம். அந்த கல்லு அதுல இருந்து உடைச்சா ஒரு புழு ஒண்ணு வருது. அந்த புழு ஓதுறது எதுவும் உங்களுக்கு விளங்குதான்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணுமே புரியலையே, இது எங்க பேசுது அப்படின்னு. இதுவும் தஸ்பீஹ் செய்து இந்த தஸ்பீஹையும் அல்லாஹ் கேட்கிறான். எவ்வளவு ஆழத்துல இருக்குது, எவ்வளவு ஆழத்துல இருக்கு, எவ்வளவு இருட்டுல இருக்குது. இந்த இருட்டுக்குள் ஆழத்துக்குள் இருந்து கொண்டு செய்கின்ற மிக கண்ணுக்கு தெரியாத புழுவினுடைய சத்தத்தை கூட படைத்தவன் அறிந்து கொள்கிறான். ஒவ்வொரு சமீயுன் அலி, அவன் அவ்வளவு ஆற்றல் உள்ளவன். பறவைகளும் மலைகளும் கத்துவதால் உங்கள் சத்தம் கேட்காமல் அல்லாஹ்வுக்கு போயிடும். ஏன் அப்படி நினைச்சீங்க அப்படின்னு நல்லா சொன்னான். அந்த அளவுக்கு இனிமையானது. அதையும் தௌராத்தோடையே சேர்த்துட்டாங்க மக்கள். பழைய ஏற்பாடுல வந்து தௌராத்தும் வரும் பிளஸ் ஜபூரும் வரும். இந்த ரெண்டை ஜபூரை எது வரைக்கும் வச்சிருந்தாங்கன்னா, தாவூத் நபி சுலைமான் நபி இருக்கிற வரைக்கும் அதுல கை வைக்கவும் முடியல, மாத்தவும் முடியல. ஏண்டா லிமிடேஷன், அது வரைக்கும் கை வைக்க முடியாது. அந்த வேதத்துக்குடைய அளவுகோல் அது வரைக்கும். அவங்க மௌத்துக்கு பிறகு கை வைத்தார்கள். அப்ப அதுல இருந்தே தெரியுது அதுவும் முழு உலகத்துக்கான வேதம் இல்ல.
முழு உலகத்துக்கும் உள்ள வேதம் அல்ல, இல்ல நிரந்தர உலகத்துக்கு உண்டான வேதமும் அல்ல. ஆனா அல்லாஹ்வுடைய வேதம் தான். ஆனாலும் ஒரு லிமிட். அதுக்கு அடுத்து இன்ஜில் அல்லாஹ் தரான். இப்படி மாத்திக்கிட்டே கிடக்குறாங்க. எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருந்தா இவங்க எப்படி உருப்படுவாங்க சொல்லிட்டு அதே யூதர்களுக்கு தான் இன்ஜில் வருது, கிறிஸ்தவர்களுக்கு வரல. யூதர்களுக்கு தான் இன்ஜிலும் வருது. யூதர்களுக்கு இன்ஜில் வருது. யாருக்கு வருது? ஈசா நபிக்கு வருது. இன்ஜில் வந்து சட்டத்திட்டங்களை உள்ளடக்கிய வேதம். இன்ஜில் வேதத்தையும் ஈசா நபி இருக்கிற வரைக்கும் அவங்க கை வைக்க, ஈசா நபி இருக்கிற வரைக்கும் கை வைக்கவே இல்லை. இன்ஜில் வேதத்தை ஒரு சில பேர் தான் படிச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் அதை பத்தி தெரியாது. ஒரு சில பேருக்கு தான் தெரியும். ஈசா நபியை கொலை செய்யறது யூதர்கள்லாம் முடிவெடுத்தார். ஈசா நபியை பின்பற்றவங்களுக்கு அரபில ஹவாரின்னு பேர், குர்ஆன்லயே வருது. இதுகால ஹவாரியூன், ஹவாரியின்கள் என்றால் ஈசா நபியை பின்பற்றிய சீடர்கள். அவங்க ஈசா நபியோடு தான் இருந்தாங்க. ஆனா யூதர்கள் தான் ஈசா நபியோடு இருந்தார்கள், ஈசா நபியை பின்பற்றியவர்கள். ஈசா நபியை கொலை செய்யணும்னு யார் திட்டம் போடுறா? யூதர்கள் திட்டம் போடுறாங்க. நான் வரலாறு பெருசு ஏற்கனவே பல முறை ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கு. கொலை செய்யலான்னு கிட்ட வந்தோடனே அல்லாஹ் தஆலா ஈசா நபியினுடைய சீடர்களுக்கு அந்த உருவத்தை கொடுத்துனா ஈசா நபியை உயர்த்தினான். உயிரோட மேல உயர்த்திட்டான். இதான் நம்ம கொள்கை. இப்ப ஒரு சீடர் ஈசா நபி மாதிரி இருக்கிறார். வந்தவன் பார்த்தான், இது நம்மால் மாதிரிலாம் உள்ள ஓடி வந்தாரு, ஈசா தோற்றம் இருக்கிற, என்ன செய்யலாம்? இப்படியே குழம்பிக்கிட்டே இருந்தாங்க. சரி கொலை பண்ணிடுவோம், கொலை பண்ணிட்டான். கொலை பண்ண பிறகு குழப்பமாவே இருக்கு. இன்னும் அதே குழப்பம் தீரல. சரி இப்ப என்னண்டா, மிச்சம் இருக்கிற சீடர்கள் இருக்கிறாங்க பாருங்க. பார்த்தாங்க, அல்லாஹ் நம்ம இங்க இருக்கக்கூடாது. ஒரு சில பேர் என்ன செஞ்சாங்கடா, காட்டுக்குள்ள போனாங்க. யார்? ஈசா நபியை பின்பற்றியவர்கள் காட்டுக்குள்ள போயிட்டாங்க. இந்த யூதர்களுக்குள்ள நம்ம வாழ வேண்டாம். ஒரு சில ஈசா நபியினுடைய சீடர்கள் இந்த என்ன சொல்லலாம், அப்படியே தவம் இருந்து தன்னை முக்தி அடைய வைப்பாங்கல்ல, அப்படியே தனித்து தவம் இருந்து மக்களை விட்டு தூரப்படுத்திக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஆளாயிட்டாங்க. ஆக இன்னைக்கும் சரி, சில பேர்லாம் பார்த்தா இந்த துறவிகள் எல்லாம் பார்க்கலாம், காடு சுகம் வேணாம் சொத்து வேணாம் அப்படின்னு துறவி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஆகிட்டாங்க அந்த ஹவாரி பேர். இதுக்கப்புறம் யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இன்ஜில்ல கை வச்சாங்க. கொடுக்கப்பட்ட இன்ஜில் அதை கை வச்சு வேலையை செய்தார்கள். அதை திருத்தி 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 அதை நாம் புதிய ஏற்பாடு என்று பெயர் வைத்தார். இன்ஜிலே கை வைத்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. எப்ப இன்ஜில கை வைக்கிறாங்க? ஈசா நபி எப்ப உயர்த்தப்பட்டாங்களோ அதுக்கப்புறம் தான் கை வச்சாங்க. அப்ப என்ன தெரியுது? இன்ஜிலும் முழு உலகத்துக்கும் கியாமத்துக்கும் வரையில் உண்டான வேதம் அல்ல, அதுக்கு ஒரு லிமிட். அல்லாஹ்வுடைய வேதம் தான். அல்லாஹ் கடைசியா தான் குர்ஆனை கொண்டு வரான். இந்த குர்ஆனை கடைசியாக தான் கொண்டு வரான். இந்த குர்ஆனுக்கு தான் அல்லாஹ் கியாமத் வரைக்கும் அல்லாஹ் வச்சிருக்கான். இதுக்கப்புறம் ஒரு சமுதாயம் கிடையாது, இதுக்கப்புறம் வேதம் கிடையாது. அதனாலதான் இதை யாராலையும் மாற்ற முடியாது, இதுல யாரும் கை வைக்க முடியாது, இதுல யாரும் பித்தலாட்டம் பண்ண முடியாது. இன்னைக்கே 100 கோடி பேர் சேர்ந்து குர்ஆனை தப்பு தப்பா எழுதி வச்சாலும் கரெக்டா எழுதுறதுக்கு ஆற்றல் உள்ள ஹாஃபிதுக்கு கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. ஏண்டா இது எழுத்து வடிவத்தில் வரல. தௌராத் எழுத்துல வந்துச்சு, இன்ஜீல் எழுத்துல வந்துச்சு, ஜபூர் எழுத்துல வந்துச்சு, குர்ஆன் எழுத்தில் வரவில்லை. ஏன் எழுத்துல வரல? ஏண்டா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத தெரியாது, உங்களுக்கு படிக்கவும் தெரியாது. உங்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அதனால எழுத்துல வரல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லதி, அந்த நபி யாருன்னு சொன்னா அவர்களுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாதுங்கிற எப்படி சொல்றான் பாருங்க. வமா குன்த தத்லூ மின் கப்லிஹி மின் கிதாப், இதுக்கு முன்னாடி எந்த வேதத்தையும் நபி நீங்க படிச்சதே இல்லை. வலா தஹுத்துஹு பி யமீனிக், உங்களுக்கு எழுதவும் வராது. அல்லாஹ் சொல்றான், உனக்கு தெரியுங்களா முஹம்மது நபியை எழுத படிக்க தெரியாம அல்லாஹ் வச்சாண்டா. அல்லாஹ்வுடைய திட்டம். நம்மெல்லாம் எழுதுறோம், நபிக்கு எழுத வராதா? எவ்வளவு பெரிய மகத்துவத்துக்குரியவர்கள். நம்மளை எழுத வச்சவன் படிக்க வச்சவன் ஏன் நபியை படிக்க வைக்கல?
என்ன நம்ம அவ்வளோ பெரிய ஆதாரம். ஏண்டா பொதுவாகவே தெரியும், எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். இன்னைக்கு சரி ஒரு நோட்ஸ் வச்சு பேசுறேன்னு வச்சுக்கிறீங்களேன், எனக்கு ஞாபக சக்தி கம்மின்னு அர்த்தம். நோட்ஸ் இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன், எல்லாம் மண்டையில் இருக்குன்னு அர்த்தம். அன்னைக்கு பாருங்க எல்லா நம்பரையும் கரெக்டாக ஃபோன் நம்பர் சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. ஃபோனில் நம்ம கான்டாக்டை சேவ் பண்ணுறதுனால ஃபோன் நம்பர் சொல்ல தெரியல. நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு இன்னொரு துணை இருக்கிறதுனால மனப்பாடம் பண்ணுற சக்தி குறைஞ்சு போச்சு. மனப்பாடம் ஆக மாட்டேங்குது. எழுத படிக்க தெரியும். இன்னைக்கு ஊர் சைடு போய் பாருங்க, பழைய காலத்து பாட்டுகள் எல்லாம் அழகா படிப்பாங்க. பழைய காலத்து பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, தாலாட்டு பாட்டுலாம் அழகா எத்தனை பாட்டு பாடல் இருந்தாலும் பரிசு இருந்தாலும் அத்தனையும் படிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். அல்ல ஞாபக சக்தி அதிக நம்பிக்கை வைப்பதற்காக அவங்களை அந்த துறைக்கு கொண்டு போகல. இது ஒரு காரணம். சரி, அப்படிப்பட்ட நபிக்கு அல்லாஹ் ஒலி வடிவத்தில் குர்ஆனை கொடுக்கிறான், எழுத்து வடிவத்தில் அல்ல. எழுத்து வடிவத்தில் வந்திருந்தால் இன்னைக்கு நமக்கெல்லாம் கஷ்டமாயிடும். ஒலி வடிவத்தில் இதயத்தில் வந்ததினால்தான் இன்னைக்கு ஹாஃபிதுகள் எல்லாம் அழகா ஓதுறாங்க. 5 வயசுக்குள்ள ஹாஃபித், 5 வயசுக்குள்ள ஹாஃபித் முழு குர்ஆனை. 5 வயசுக்குள்ள என்ன எழுத வந்துடும்? அந்த குர்ஆனை எழுத சொன்னா கூட எழுத தெரியாது, எழுத சொன்னா எழுத தெரியாது, ஆனா மனப்பாடம் வந்துடும். அப்ப குர்ஆனுடைய சக்தி ஒலி வடிவத்தில் உள்ளத்தில் வந்தது. ரசூலுல்லாஹ் என்ன மனப்பாடம் பண்ணாங்களா? உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் மனப்பாடம் பண்ணது. இந்த குர்ஆன் ஹாஃபிஸாக்கள் குர்ஆன் மனப்பாடம் பண்றாங்கல்ல, ரசூலுல்லாஹ் அப்படி பண்ணல. அப்படி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி பண்ணினார்கள்? பாருங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மனப்பாடம் பண்ணாங்க? ஹாஃபிஸ்கள் உட்கார்ந்து பண்ற மாதிரியா? கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போட்டா போதும், அப்படியே உள்ளத்துல பதிஞ்சிடும். ரசூலுல்லாஹ் ஓதி மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவு பெரிய ஆயத்தா இருந்தாலும் சரிதான். சூரத்துல் பக்ரா இருக்கு பாருங்க, ஏறத்தாழ 10 வருஷம் இறங்குச்சு. 10 வருஷம் எதுக்கு சொல்றோம்னா, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வரும்போது ஸ்டார்ட் ஆனிச்சு சூரத்துல் பக்ரா. கடைசி ஆயத்துக்கு பாருங்க சூரத்துல் பக்ராவோட ஹிஜ்ரி, அது லாஸ்ட் வருஷம் தான் இறங்குது. ஹிஜ்ரி 10 கிட்ட தான் இறங்குது. அப்ப அத்தனை வருஷ காலம் இறங்கிட்டு தான் இருக்கு. தேவைக்கேற்ப ஆல இம்ரான் ஒரு பக்கம் இறங்கிட்டு இருக்குது, ஆல இம்ரான் ஒரு பக்கம் இறங்கிட்டு இருக்கும். சில சூறாக்கள் முழுசாவே இறங்குச்சு, சில பெரிய சூறாக்கள் முழுசாவே இறங்கும். அப்படி இறங்கினா ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்லிடுவான். அது காரணம் என்னன்னா, அல்லாஹ் சொல்றான், இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆன், நாம் அதை உங்க உள்ளத்திலே சேர்த்து வைத்து விடுவோம், நாம் அதை பதிவு செய்து விடுவோம். அதனால ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது அழியவே செய்யாது, அழிக்கவும் முடியாது. ரசூலுல்லாஹ் அவங்க தான் ஓதி காட்டுவாங்க. ஓதி காட்டினதை சஹாபாக்கள் அப்படியே அவங்க மனப்பாடம் பண்ணிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, சஹாபாக்கள் ஆரம்பத்தில் எழுதல. சஹாபாக்கள் யார் தெரியுமா? சஹாபாக்கள் எல்லாம் குர்ஆன்ல சொல்லும் போது வல்லதி பஅஸ ஃபில் உம்மீயின் என்று சொல்றான். சஹாபாக்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள், ஒரு சில பேர் தான் எழுத படிக்க தெரிஞ்சவங்க. பெரும்பாலான சஹாபாக்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஏன் அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது? நம்ம சமுதாயத்துல எழுத படிக்க வச்சாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்தை ஏன் எழுத படிக்க வைக்கல? இது அல்லாஹ்வுடைய சக்தி. இது ஏன்னா குர்ஆனை பாதுகாக்கணும், குர்ஆனை ஞாபக சக்தி வைக்கணும். அபாரமான ஞாபக சக்தி சஹாபாக்கள், செம்ம ஞாபக சக்தி. எப்படி இருந்தது? அவர்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாதனால ஞாபக சக்தி அதிகமா இருந்துச்சு. அதனால இப்படி ரசூலுல்லாஹ் ஒரு தடவை ஓதி காட்டினா போதும், அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்ணிடுவாங்க, சொல்லி காட்டிடுவாங்க. சூரத்துல் அன்ஆம் ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க, ஒரு ஜுஸையும் ஒரு சஹாபி உடனே ஓதி காட்டுறாங்க. நம்ம ஓதி காட்ட முடியுமா? யார் ஓதி காட்ட முடியுமா? முடியாது. ஒரு தடவை கேட்டுட்டு அப்படியே ஓத முடியுமா? சின்ன சூறாவே வர மாட்டேங்குது. இமாம் ஓதுறாங்க, சின்ன சூறாவே பல வருஷமா கேட்கிறோம், ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. குறைக்க இல்லை, நம்ம இது சொல்றோம். ஆனா எல்லா திறமையும் நம்மள்ட்ட இருக்குது. ஆனா சஹாபாக்கள் அப்படி இல்லை, எழுத தெரியாது, படிக்க தெரியாது. பெரிய சூறாவை ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொன்னாலும் மனப்பாடம் பண்ணிடுவாங்க, அப்படியே மனதில். ஏண்டா எழுத படிக்க தெரியாத சமூகமாக
அல்லாஹ் அமைத்தது காரணம் இந்த குர்ஆனுக்காகவே அமைத்தான். அவங்க தெரியாம போயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. இந்த குர்ஆனை பாதுகாக்கும் அதுக்காகவே அல்லாஹ் அந்த சமுதாயத்தை எப்படி அமைச்சான். யோசிச்சு பாருங்க, ஒரு நபியை எப்படி அமைச்சான், இந்த குர்ஆனை எப்படி அமைச்சான், அந்த சஹாபாக்களை எப்படி அமைச்சான். அதனால அவங்களுக்கு நிகரான ஞாபக சக்தி யாரும் கிடையாது. இன்னைக்கு பாருங்க 5 வயசு உள்ள மனப்பாடம் பண்ணி இருக்கிறார், 1 மாசத்துல மனப்பாடம் பண்ணவர்கள் இருக்கிறார், 6 மாசத்துல மனப்பாடம் பண்ணவங்க இருக்கிறார். இப்ப சஹாபாக்களுக்கு எவ்வளவு ஞாபக சக்தி இருக்கு, அவர்கள் எப்படி பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் எழுதுறார். ஏன் எழுத வந்தது குர்ஆன்? ஏனென்றால் பிற்காலத்தில் அது எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக எழுதப்பட்டது. அப்புறம் ரசூலுல்லாஹ் உக்துப அன்னி ஐனல் குர்ஆன், உக்துப அன்னில் குர்ஆன், குர்ஆனை என்னிடத்திலிருந்து நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அடுத்து எழுதினார் எல்லாம், அப்புறம் தான் எழுதினார் நமக்காகவே. சரி, எழுதுனதால பாதுகாக்கப்பட்டதுன்னு அல்ல, ஏனால் பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். கடைசி வரை குர்ஆனை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ்ட்ட இருக்கு. இது எந்த வேதத்துக்கு அல்லாஹ் சொல்லல. தௌராத்தை நான் பாதுகாக்கிற பொறுப்பு எடுத்துக்கிறேன், இன்ஜிலுக்கு எடுத்துக்கிறேன், ஜபூருக்கு எடுத்துக்கிறேன் அல்லாஹ் சொல்லல. குர்ஆனுக்கு மட்டும் இதை பாதுகாக்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். அதனாலதான் குர்ஆனை கியாமத் வரைக்கும் யாராலும் எதுவும் செய்ய முடியாது, இதை மாற்றமோ திருத்தமோ எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த பொறுப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஆக குர்ஆனுடைய வேதங்களுடைய சுருக்கமான செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன். வேதங்களும் நபிமார்களையும் முழுமையாக நான் நம்ப வேண்டும். எல்லா வேதத்தையும் நம்பணும், எல்லா நபிமார்களையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய தஃசீருடைய வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் தஆலா எல்லா வேதங்களையும் நம்பக்கூடிய, எல்லா நபிமார்களையும் நம்பக்கூடிய இந்த உண்மையான ஈமானியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நம்மளுடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு